Hi friends, welcome to Relaxrecipes. Biryani எல்லாருடைய ஃபேவரட் ஃபுட்டாக இருக்குது. ஒரு நல்ல பிரியாணியோட அம்சமே அதோட நல்ல மனம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பாய் வீடுகளில் சேர்க்குற பிரியாணி மசாலா எப்படி வீட்டில் தயார் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். நீங்கள் கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலாவில் வாசத்துக்காக நிறைய பொருட்கள் சேர்க்குறாங்க, 10 பொருட்கள் 16 பொருட்கள்னு. அதை நம்ம பிரியாணியில் சேர்க்கறதுனால ஒரிஜினல் பிரியாணியோட மனம் நமக்கு கிடைக்காம போயிடுது. பாய் வீட்டு பிரியாணியில் 3 பொருட்கள் தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஒன்று பட்டை, கிராம்பு, ஏலம். இந்த 3 பொருட்கள் மட்டும்தான் பாய் வீட்டு பிரியாணி மசாலாவில் இருக்குது. நான் இங்கே சுருள் பட்டை எடுத்திருக்கேன். இதோட அளவு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பட்டை ஒரு பங்கு அப்படின்னா கிராம்பு ஏலம் பாதி, 1க்கு பாதி. அதாவது நீங்கள் பட்டை 100 கிராம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிராம்பு 50 கிராம், ஏலக்காய் 50 கிராம் எடுத்துக்கணுங்க. கிராம்பும் ஏலக்காவும் ஈக்குவல் சைஸில் இருக்கணும். பட்டை அதோட டபுள் மடங்கு இருக்கணும். பட்டை 100 கிராம்னா கிராம்பு 50 கிராம், ஏலக்காய் 50 கிராம். இதை எடுத்து நம்ம திரிச்சுக்க போகிறோம். எப்படி திரிச்சுக்கணும் அப்படின்னா, இதை நல்ல வெயிலில் போட்டு எடுத்துடுங்க. வெயிலில் போட்டு அந்த சூடு இருக்கும் பாருங்கள், அத்தோடையே நம்ம திரிச்சுக்கணும். இப்போ நம்ம ஃப்ளாட்டில் வெயில் இல்லை, இது மழை காலமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நல்ல சூடு ஏறின பிறகு நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அந்த பாத்திரத்தில் சூடு இருக்கும் இல்லையா, அதுலேயே இதை லேசாக போட்டு அந்த சூடு இந்த பட்டை கிராம்பு ஏலத்தில் படுற மாதிரி புரட்டி விடுங்க. நீங்கள் சுருள் பட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லேசாக இருக்கும். எப்போதுமே சூட்டோடு உங்களுக்கு பவுடர் திரிச்சாதான் உங்களுக்கு நல்ல பட்டை கிராம்பு ஏலம் நல்ல நைஸாக திரியும். இந்த மாதிரி சூடு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி லேசாக புரட்டி விடுங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு திரிச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி திரிச்சாச்சு. இதுதான் ஒரிஜினல் மசாலாவோட கலருங்க. இது அப்படியே லைட்டாக ஒரு பேப்பரில் போட்டு ஒரு நிமிடம் வச்சுருந்தா போதும். ரொம்ப நேரம் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா அதோட வாசம் போயிடும். லைட்டாக அந்த சூடு மிக்சியில் திரிச்ச சூட்டோடு திரிச்சிருக்கோம் இல்லையா, அந்த சூடு போகிற வரைக்கும் 1 நிமிடம் வச்சுட்டு நம்ம ஒரு பாக்ஸில் மாற்றி வச்சிடலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி வச்சிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. வெளியில் வச்சாலே உங்களுக்கு கெட்டே போகாது. இது மினிமம் ஒரு 6 months to 1 year நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப வாசமாக இருக்கும் உங்களுக்கு. இது எதுக்கெல்லாம் சேர்க்கலாம், எவ்வளோ சேர்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் மட்டன் பிரியாணி செய்கிறதா இருந்தால் 1 கிலோ கறி யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். சிக்கன் பிரியாணியாக இருந்தால் அதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது போக சால்னா, இன்னும் ஃப்ரை ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் உங்களுக்கு அளவுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.